ஒரு ஹீரோ தொடங்கி ஒரு ஹீரோயின் வழி நடத்திய இயக்கம் இன்று கோமாளிகளின் கூடாரமாகிவிட்டதை தடுக்கவும் முடியாமல் அதிலிருந்து கட்சியை மீட்கவும் இயலாமல் தத்தளிக்கும் ஏமாளிகளாக அதிமுக தொண்டர்களின் நிலையாக உள்ளது. இந்த நிலையில் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கும் உதயநிதியின் பின்னால் 75 வருடங்கள் கடந்து பவள விழா கண்ட இயக்கமும் ஆளும் கட்சி என்கிற அதிகார பீடமும் பின் நிற்கிறது. தமிழக வெற்றி கழகம் தொடங்கியிருக்கும் நடிகர் விஜயோ 200 கோடி ரூபாய் அளவுக்கு சம்பளம் வாங்கும் தனது சினிமா தொழிலையே விட்டுவிட்டு பொது வாழ்வுக்கு வருகிறார். அவர் ஊரெங்கும் சுற்றி வந்து மக்களை சந்தித்து என்னை ஹீரோவாக்கி உயர்ந்த இடத்தில் அமர்த்திய மக்களாகிய உங்களுக்கு நன்றி கடன் செலுத்தவே வந்துள்ளேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என கேட்பார். அதிமுக என்கிற பிரம்மாண்ட இயக்கம் பிளவுபட்டு கிடப்பதை பயன்படுத்தி அதிமுகவை முந்திச் சென்று திமுகவுக்கு போட்டி என்கிற 2ஆம் இடத்தை எட்டி பிடித்துவிட வேண்டும் என பாஜக அண்ணாமலை முன்வைத்து திட்டமிட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக முதற்கட்டமாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தங்கள் கூட்டணியை மேலும் விசாலப்படுத்திக் கொண்டு அண்ணாமலை முன்வைத்து அதிமுகவை முந்திச் செல்ல பெருமுயற்சி செய்கிறது பாஜக. தமிழ்நாடு அரசியல் சூழலில் உதயநிதி, விஜய் என்கிற இரு ரியல் ஹீரோக்களும் அண்ணாமலை என்கிற ரியல் ஹீரோவும் களத்துக்கு வருகிறார்கள். இது போன்ற நிலையில் உதயநிதி, விஜய், அண்ணாமலை என்கிற முப்படை தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு இன்று வரை தன்னை புதுமைப்படுத்திக் கொள்ளாமல் முதுமை கட்சியாக நிற்கும் அதிமுகவிற்கு கூடுதல் கெடுதலாக கட்சியையும் பிளவுபடுத்திக் கொண்டு முட்டுச்சந்தில் விக்கித்து நிற்பதுதான் எடப்பாடியின் அரசியல் சாதனை.